வேளாண்மை துறையில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என தஞ்சையில் நடைபெற்ற வேளாண்மை பட்டதாரிகள் சங்க செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேளாண்மை பட்டதாரிகள் சங்கம் சார்பில் முதலாவது மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் சசிகுமார் தலைமை தாங்கினார். தஞ்சை மாவட்ட தலைவர் செல்வராஜ் வரவேற்றார். கூட்டத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் அரசு ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும், வேளாண்மை துறையில் நீண்ட காலமாக உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைந்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், மகளிருக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினர். கூட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர் என பல மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூரில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முதலாவது மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு வேளாண் பட்டதாரிகள் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. அதில் முதலாவதாக கடந்த 4 வருடங்களாக சிறந்த முறையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை வழங்கி இந்தியாவிற்கு முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னிறுத்தியுள்ளதும் மற்றும் வேளாண் பொருட்காட்சி மிக சிறப்பான முறையில் 2 இடங்களில் பெருந்துறை மற்றும் திருச்சியில் நடைபெற்று சிறப்பாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் மற்றவர்கள் பிரதிபலிக்கும் விதமாக பொருட்காட்சியை நடத்தி கொடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் விவசாயிகள் வாழ்வை முன்னேற்றுவதில் பெரும்பங்கு ஆற்றிக்கொண்டுள்ள நமது வேளாண்மை துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பது உறுதியாக உள்ள வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் அவர்களுக்கும் தனது சீரிய முயற்சியின் மூலமாக அரசு திட்டங்களை சிறப்பாக வேளாண்மை துறைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கும் வேளாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் வணிகமாக விவசாயத்தை மாற்றுவதில் பெரும்பங்கு ஆற்றிக்கொண்டுள்ள வேளாண்மை ஆணையர் வணிகத்துறை அவர்களுக்கும் வேளாண்மை பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நீண்ட காலமாக ஊதிய முரண்பாட்டை உள்ள நமது வேளாண்மை துறைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வழங்கிய ஊதிய உயர்வினை வழங்கி தாயுள்ளம் படைத்த தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் எங்களுக்கு ஊதியத்தை வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு நன்றி தெரிவித்தும் அவர் நிறைவேற்ற வேண்டி தர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மகளிர் அதிகம் உள்ள சூழ்நிலையில் மகளிரினுடைய பணி பாதுகாப்பும் அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கும் தகுந்த சூழல் உருவாக்கி தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி தர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அனைத்து விதமான வேளாண்மை திட்டங்களையும் சீரிய முறையில் செயல்படுத்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அலுவலர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மிக சிறப்பான முறையில் தஞ்சை மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் வேளாண்மை துறையினுடைய பட்டதாரிகள் அனைவரும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்து சிறப்பாக இதை நடத்தி கொடுத்தார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய பெயர் சசிகுமார். வேளாண்மை தமிழ்நாடு அரசு வேளாண் பட்டதாரி சங்கத்தினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறேன்.